இன்றைய இறை வார்த்தை உரோமையர் 6ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு நாம் மாறியதை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரேல் மக்களின் விடுதலை என்ற நிகழ்வு விளக்குகிறது. அடிமைகளாக பார்வோனுக்கு உழைத்த போது அவர்களுக்கு கிடைத்தது வேதனை. ஆனால் விடுதலையாகி இறைவனுக்கு பணிந்த போது அவர்களுக்கு கிடைத்தது சுதந்திரம், தூய உணவு மற்றும் நிலை வாழ்வுக்கான அருள் கொடை. நாமும் இயேசுவின் மூலம் விடுதலை பெற்றோம். பாவத்தின் பழைய கூலியை அல்ல, அருளின் புதிய வரமான நித்திய ஜீவனை நாம் இப்போது அனுபவிக்கின்றோம். ஜெபம். அன்பே உருவான தந்தையே, எங்கள் கடந்த கால பாவ செயல்களுக்காக வெட்கப்படுகின்றோம். பாவத்தின் சாவிலிருந்து எங்களை விடுவித்து நிலை வாழ்வை கொடுத்த உமது மகத்தான அருட்கொடைக்காக உமக்கு நன்றி. இன்று முதல் உமது அன்புக்கும் நீதிக்கும் மட்டுமே எங்களை அடிமைகளாக அர்ப்பணிக்கின்றோம். தூய வாழ்வின் பாதையில் தொடர்ந்து நடக்கவும் உமது அருளின் வல்லமையால் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, பாவத்தின் கூலி மரணம் என்பதை தெளிவாக உணர்வோம். ஆனால் நாம் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல. கிறிஸ்து இயேசுவில் நாம் பெற்றுள்ள அருள் கொடையான நிலை வாழ்வை நமது நிஜமான சொத்து. பாவம் நம்மை மீண்டும் அடிமைப்படுத்த முயலும் ஒவ்வொரு கணமும் நாம் சுதந்திரமானவர்கள் என்ற சத்தியத்தை அறிக்கையிட்டு பரிசுத்த வாழ்வின் பாதையில் உறுதியுடன் முன்னோக்கி செல்வோம்.